الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا بالقول كجهر بعضكم بعضا أن يحبط عملكم وهم لا يشعرون. وقال النبي صلى الله عليه وسلم: من ترك صلاة العصر حبط عمله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நன்மைகளை அழிக்கும் தீமைகள் என்றொரு தலைப்பிலே என்னென்ன தீமைகளை செய்தால் நம்முடைய நன்மைகள் அழிந்து போகிறது என்பது குறித்து ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஷிர்க்குக்கு அடுத்து என்னென்ன அமல்களால் எவ்வளவு தீமைகள், என்னென்ன அமல்களால் தீமைகளால் என்னென்ன நன்மைகள் அளிக்கப்படுகிறது என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏறத்தாழ 20 செய்திகளை பார்க்க முடிகிறது. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே இவ்வளவு அழகாக பேசுவான்: லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய குரலுக்கு மேலே உங்கள் குரலை உயர்த்தி விடாதீர்கள். ஒருவர் மற்றவரை அழைப்பதை போன்று நாயகத்தை அழைத்து விடாதீர்கள். உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய அமல்கள் அளிக்கப்படும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பெருமானாரின் கண்ணியத்தை புரிந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய பேச்சை உரைத்த குரலில் பேசக்கூடாது என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அமல்கள் அழிந்து போய்விடும். சாதாரணமா கலெக்டர் ஆபீஸுக்குள்ள போகும்போது கலெக்டருக்கு முன்னாடி சத்தமா பேசுவோமா? நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு முன்னால் சத்தமாக பேசுவோமா? பெருமானாரினுடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். ரசூலின் கண்ணியம் எவ்வளவு! அல்லாஹு அக்பர்! உலகத்திலே எந்த மனிதருக்கும் எந்த நபிக்கும் கொடுக்காத கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் நாயகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினார் இல்லையா? உலகத்தில் யாருடைய எச்சிலாவது மதிக்கப்பட்டிருக்கிறதா? யாருடைய எச்சிலாவது? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எச்சில் கூட புனிதத்துவம் பெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்து வாய் கொப்பளித்த தண்ணீரை பூமி பார்த்ததில்லை. சகாபாக்கள் எடுத்துக் கொள்வார்கள், தன் மேனியிலே தடவிக் கொள்வார்கள். சொர்க்கத்து கஸ்தூரி மனத்தை கொடுத்தது. இப்படி ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறார்களா? அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா, அந்த சஹாபி கத்தாழை வாடை கொண்டவர். கத்தாழை வாடை, பக்கத்தில் மனைவி கூட உட்காருவதில்லை, அவ்வளவு நாற்றம். பெருமானார் இடத்தில் வருகிறார்: நாயகமே, எனக்கு அருகில என் மனைவி கூட அமர்வதில்லை, என் துர்நாற்றம் எனக்கே பிடிக்கவில்லை நாயகமே, நீங்கள் தான் ஏதாவது வழி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ்நீரை எடுத்து அந்த மேனியிலே தடவினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹுவினுடைய மேனியிலே. அதற்கு பிறகு சஹாபாக்கள் வந்து உட்காருவதற்கு போட்டி போடுவார்களாம். அந்த மேனியில் சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொட்டு தடவிய அந்த உமிழ்நீரின் ஆற்றல் இன்னைக்கு நம்ம யாருக்காவது இருக்கிறதா? பார்வை
குன்றி போயிருக்கிற மனிதருக்கு உமிழ்நீரை லேசா தடவுனா போதும். பெருமானாரின் உமிழ்நீர் ஆற்றல் அலாதியானது. அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா எடுத்து தடவினார்கள். அல்லாஹு அக்பர். மற்ற கண்ணை விட பெருமானாரின் உமிழ்நீர் பட்ட கண் பார்வையை அதிகமாக தருகிறது என்றார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள். அல்லாஹு அக்பர். சௌரு குகையிலே கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே படுத்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். எல்லா ஓட்டைகளையும் பாம்பு புத்துகளை எல்லாம் தன்னுடைய ஆடையை கொண்டு அடைத்திருக்கிறார்கள். கிழித்து கிழித்து மேலாடையை வைத்து அடைக்கிறார்கள். ரெண்டு துவாரத்தை அடைக்க முடியவில்லை. தன்னுடைய காலை வைத்து அடைத்துக் கொண்டு பெருமானார் மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் தூங்கட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கிற பாம்பு அபூபக்கர் ரலியல்லாஹுவை தீண்டி உடம்பெல்லாம் நிறம் மாறி போய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த நேரத்திலும் கண்மணி நாயகத்தை எழுப்ப மனமில்லையே, என் உயிர் போனாலும் போகட்டும், என் தோழன் நன்றாக உறங்கட்டும். இப்படி ஒரு நட்பை இந்த உலகம் கண்டதே இல்லை. ஆனாலும் கூட அந்த கண்ணீர் துளி காட்டிக் கொடுத்து விட்டதே. இந்த விஷம் ஏறி முகத்துக்கு ஏறி கண்ணிலிருந்து கண்ணீர் துளி விழுகிறது. பெருமானார் எழுகிறார்கள், உடம்பெல்லாம் மாறி போயிருக்கிறது. என்ன அபூபக்கர்? அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு சாந்தமாக சொன்னார்கள் தெரியுமா? நாயகமே, பாம்புக்கு உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? பாம்புக்கு உங்களை காண ஆசை இருக்காதா? அதனால் தான் என்னை தீண்டியது நாயகமே. பெருமானார் தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள். ஏறிய விஷம் இறங்குகிறதே. இவ்வளவு ஆற்றல் படைத்த அந்த நாயகத்திற்கு முன்னால் எப்படி நடக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு ஒருவரை திட்டுவதாக இருந்தால் நாம் முடியைத்தான் காரணம் காட்டுவோம் இல்லையா? அவன் அதுக்கு சமம் இதுக்கு சமம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த தலைவனின் முடியாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? எந்த மன்னனுடைய முடியாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? பில்கேட்ஸ் முடிக்கு பாதுகாப்பு உண்டா? அதற்கு மரியாதை உண்டா? ஆனால் உலகத்திலே பெருமானாரினுடைய முடியின் மகத்துவம் அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா மடியில ரெண்டு முடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி பெருமானாரின் மடியில் இருக்கிறது. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. வெளியே சென்று விட்டு வந்தால் குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது. எங்கே குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது என்று தேடுகிறார்கள். பார்த்தால் அந்த முடி இருக்கிற இடத்தில் இருந்து நாயகத்திடத்தில் ஓடி வருகிறார்கள். நாயகமே, உங்க ரெண்டு முடியை எடுத்துட்டு போனேன், அதிலிருந்து குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர், உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் அல்லாஹ் ஹாஃபிலான மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று தெரியாதா? மலக்குகள் சஜிதாவிலே இருக்கிறாங்க, ருக்குவிலே இருக்கிறாங்க, சுஜூதிலே இருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆனா ஹாஃபிலான மலக்குகள், குர்ஆன் ஓதிக்கிட்டே மலக்குகள் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. ஏன்னா அத்தனை மலக்குகளையும் அல்லாஹ் ரசூலுக்கு ஏற்படுத்தி விட்டான். பெருமானாரினுடைய முடியின் மகத்துவம் அலாதியானது. குர்ஆனுக்கும் அழிவில்லை, பெருமானாரினுடைய முடிக்கும் அழிவில்லை. பெருமானாரின் முடிக்கும் அழிவில்லை. அவ்வளவு ஆற்றல். இந்த நபியோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையின் ஆற்றல் சாதாரணமான கையா பெருமானாருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் போய் நான் சுட்டுக் கொடுக்கட்டுமா என்றார்கள். சரி என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்ல பெருமானார் கையிலே தட்டுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நெருப்பிலே வைத்து சுட்டு பார்க்கிறார்கள். ஆனால் தொடவே இல்லையே நெருப்பு. நாயகமே, இந்த ரொட்டி வேகவே இல்லை நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், அம்மா, என் கைப்பட்டதை எப்படி அம்மா நெருப்பு தொடும் என்றார்களே. இப்படி ஒரு ஆற்றல் படைத்த உலகத்திலே தலைவர் யார் இருக்கிறார்கள்? வேர்வை, நாயகத்தினுடைய வேர்வை. அல்லாஹு அக்பர். ஏழை சகாபி வருவார், எனக்கு திருமணம் என்பார். பெருமானார் வீட்டில் என்ன இருக்கிறது என்பார்கள். ஒன்றுமே இல்லை நாயகமே. தன் வேர்வையை பிடித்துக் கொடுப்பார்கள். வீட்டுக்கு போவாரு, தான் தடவுவாரு, வீட்டில எல்லாம் தடவுவாரு.
அந்த வீட்டுக்கு பேரே பைத்துல் மூத்தின், நறுமணம் கமழும் இல்லம். நறுமணம் கமழும் இல்லம். அந்த சகாபி மௌத்தா போனதுக்கு பின்னாடி அந்த வீட்டை வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு 40,000 திர்ஹத்தை கொண்டுட்டே போறாங்க. அந்த வீட்டை 40,000 திர்ஹம் கொடுத்து வாங்கிரணும். சின்ன வீடு. போனா அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்கிட்டு வெளியே வர்றாங்களாம். உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், இந்த அபூபக்கர் அலியை எந்த நிலையிலும் முந்தவே முடியவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றலை இந்த சமூகம் உணர்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தாண்டி நாயகத்தினுடைய உள்ளம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்கள் உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தி கொடுத்து விட்டோம். எந்த அளவுக்கு விசாலம் தெரியுமா? இன்னைக்கு நாமும் நாயகத்தையும் கொஞ்சம் எண்ணி பாருங்களே. நாம அல்லாஹ்ட்டையே கேட்கறது எவ்வளவு தூரம் கேட்போம். யா அல்லாஹ், முதல்ல நான் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு பின்னாடி தெரு நல்லா இருக்கணும். அந்த தெரு நல்லா இருக்கணும்னு வரும்போது உள்ளம் ஒன்றி கேட்பதில்லை. வீடு வரைக்கும் தான் உள்ள ஒன்னா இருக்கு. தெருவுக்கு போகும்போது, ஊருக்கு போகும்போது, உலகத்துக்கு போகும்போது அந்த உள்ளத்திலே ஆழமான எண்ணம் இருக்கிறதா? இல்லை. தன் குடும்பத்திற்கு இருக்கிற அளவிற்கு ஆழம் உம்மத்திற்கு இருக்கிறதா? மீனா உலகத்தில் அதற்கு நிகரான பகுதியே இல்லை. எலாஸ்டிக் பூமி. பெருமானார் சொல்லுகிற போதே சொன்னார்கள், அல் மீனா கல்ஹம், மீனா என்பது தாயின் கருவறையை போல. தாயினுடைய கருவறை எலாஸ்டிக். 50 கிராம் இருக்கும் போது விரிஞ்சு கொடுக்கும், அதே 1 கிலோ ஆகும் போது விரிஞ்சு கொடுக்கும், அதே 4 கிலோ ஆகும் போதும் விரிஞ்சு கொடுக்கும். பெருமானார் இருந்த அதே மீனாதான் இன்றைக்கும் இருக்கிறது. அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் அங்கு வரவில்லை. பெருமானார் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது 90,000 பேர்களுக்கு இருந்த மீனா இன்றைக்கு 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 50 லட்சம் பேர் அந்த மீனா விரிந்து கொடுக்கும். உலகமே முஸ்லிமாகி 500 கோடி பேர் அங்கே சென்றாலும் அந்த மீனா விரிந்து கொடுக்கும். அது எலாஸ்டிக் பூமி. கேட்டதெல்லாம் கிடைக்கிற அந்த மீனாவில் கண்மணி நாயகம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? சஜிதாவிலே விழுகிறார்கள். பெருமானார் அழுகிறார்கள். நாயகம் உள்ளம் எவ்வளவு விசாலமானது. அழுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்புகிறார்கள். நாயகமே, உங்கள் ரூஹ் போய்விடும் போல் தெரிகிறது நாயகமே, கொஞ்சம் எழுந்திருங்கள் நாயகமே. அல்லாஹ் என்ன வேண்டும் என்று கேட்டான். அல்லாஹ் என்ன வேணும்னு கேட்டான். நாம இருந்தா மீனாவுல என்ன கேட்போம்? எனக்கு அது வேணும், இது வேணும், என் புள்ள நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும் என்றார். என் உம்மத்து முழுக்க. அல்லாஹ் சொல்லுவான், என்ன உம்மத்து சின்ன உம்மத்தா, முழுவதும் எப்படி சொர்க்கம் கொடுக்க முடியும்? 1/3 பகுதிக்கு சொர்க்கம் உண்டு. மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள். ஜிப்ராயில் எழுப்புகிறார்கள். பாதி பேர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று ரப்பு சொல்லிவிட்டான். மீண்டும் விழுகிறார்கள். அழுகிறார்கள். ஜிப்ராயில் வந்தார்கள். நாயகமே, எழுந்திருங்கள், உம்மத்து முழுக்க சொர்க்கம் உண்டு. கலிமா சொன்னவன் தவறு செய்தால் தண்டனையை பெற்று சொர்க்கம் சென்று விடுவான். அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு செல்லாமல் ரப்பே நான் நுழைய மாட்டேன் என்றார்கள். உள்ளம் எவ்வளவு விசாலமான உள்ளம், இவ்வளவு விசாலமான மனிதர், அந்த புனிதர். இவர்களுக்கு முன்னால் குரல் உயர்த்தி விடாதீர்கள். பெருமானாரினுடைய மகத்துவத்தை புரிய சொல்லுகிறேன். உதாரணமாக இல்லையா, சாதாரண கலெக்டருக்கு முன்னாடியே குரல் உயர்த்துறது இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போனா வெளியே போட்டிருக்கிறேன் ஒரு பையன், சின்ன பையன் வாயில கைய வச்சுட்டு உஸ்ஸுன்னு சொல்ற மாதிரி அங்கேயெல்லாம் குரல் உயர்த்தக்கூடாது என்கிற போது கண்மணி நாயகத்திற்கு முன்னால் உயர்த்துவதற்கு அனுமதி இருக்கிறதா? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அமல்கள் அழித்து போகும். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு, சில பேர்களுக்கு இயற்கையிலேயே குரல் வளம் அதிகம், சவுண்ட் கூட, மைக்கே தேவையில்லை, அப்படி சிலர் இருப்பாங்க. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு குரல் உயர்வு. இந்த ஆயத்து வந்த உடனே வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக் கொண்டு 2-3 தினங்கள் அழுதார்களாம். அல்லாஹ், பெருமானாரின் குரலை விட என் குரல் உயர்ந்திருக்கிறது, இயற்கையாகவே உயர்ந்திருக்கிறது. ரப்பே, என் அமல்களை அழித்து விடுவாயா? அழுது கொண்டே இருக்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க என் தோழர் சாபித்தை காணவில்லை, வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார் நாயகமே, உங்கள் குரலை விட இயற்கையிலேயே உயர்ந்து விட்டது. பெருமானாரே சென்று கதவை திறந்து, சாபித் உமக்காக அல்லாஹ் சொல்லவில்லை, யார் நபியை தரக்குறைவாக நினைத்து நபியின் குரலை விட உயர்த்தி பேசுகிறாரோ அவரின் அமல் உயரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று பெருமானார் அழைத்து வந்தார்களே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இரண்டாவதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இந்த தான தர்மங்களை செய்கிற போது சொல்லி காட்டாதீர்கள், அழிந்து போகும் என்கிறான் அல்லாஹ். தான தர்மங்களை செய்கிற போது ரகசியமாக இருக்க வேண்டும், இல்லையா? 4 பேருக்கு தெரிகிற மாதிரியே, அதுவும் சைத்தா கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவான். நான் இந்த அவருக்கு அவ்வளவு செஞ்சேன், நான் இவருக்கு இவ்வளவு செஞ்சேன், நான் அவருக்கு அவ்வளவு செஞ்சேன் என்று வரிசையா பாக்குற ஆள்கிட்ட பேசாம ஒரு பேப்பர்ல போட்டு விட்டுறலாம், பள்ளியாச்சல்ல ஒட்டி விட்டுறலாம். பேசாம நான் இவருக்கெல்லாம் இன்னதை செஞ்சேன். அமல்கள் அனைத்தையும் அழித்து விடும். ரகசியமாக செய்ய வேண்டும். அந்த ரகசியமாக செய்கிற தர்மம் எவ்வளவு பெரிய வேலையை செய்யும் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய ஹதீஸ் எல்லோரும் அறிந்ததுதான், நான் திரும்பவும் சொல்லுகிறேன். இரவு நேரத்திலே எடுத்து செல்வார்கள், காசு யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரியில போய் ஒரு ஆளு கையில கொடுத்துருவாங்க. அந்த ஆள் ஏற்கனவே பெரிய பணக்காரன், ஆனா கஞ்சா, அவன் கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு, நீண்ட ஹதீஸ் சுருங்க சொல்லுகிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நேற்று இரவு ஒருவர் பணக்காரருக்கு தர்மம் செய்து விட்டு வந்திருக்கிறார். இதை ஜிப்ராயில் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இன்னொரு ரிவாயத்தில் கனவிலே சொல்லப்படும் அவருக்கே, நீ பணக்காரருக்கு தர்மம் செஞ்சிருக்கேன்னு சொல்லப்படும். 2வது நாள், அடடா இந்த தடவை இப்படி செஞ்சிட்டமே. 2வது நாள் இரவு நேரத்தில் எடுத்து செல்கிறார், ஒரு விபச்சாரி சென்று கொண்டிருக்கிறார், அந்த அம்மா கையில கொடுத்து போட்டு வந்துட்டார், விபச்சாரியின் கையில. 2வது நாள் பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்றைக்கும் இவர் தர்மம் செய்திருக்கிறார், ஆனால் விபச்சாரியின் கையில் கொடுத்து விட்டு வந்து விட்டார். கடுமையான கவலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு. 3வது நாள், இன்னைக்கு ஏதாவது செஞ்சிடணும், போயிட்டு இருக்கிறார், ஒரு திருடன் வந்துட்டு இருக்க, அவன் கையில கொடுத்து விட்டு வந்துட்டார். ராத்திரி ஒரு ராத்திரியா, அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய இக்லாஸ், மன தூய்மை, ரகசியமாக செய்த இவருடைய தர்மம் 3 பேரையும் மாற்றி விட்டது என்றார்கள். 3 பேரையும் மாற்றியது. அந்த பணக்காரனுக்கு தர்மம் செய்கிற போது அவன் எண்ணினான், இது போன்றுதான் நானும் செய்ய வேண்டும் என்று கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டு அவன் மாறி போனான். விபச்சாரி பணத்திற்காகத்தானே அவள் செல்லுகிறார், இதை பெற்றதற்கு பிறகு இனி ஹலாலாக வாழ வேண்டும் என்று தௌபா செய்து விட்டாள். திருடன் தன்னுடைய பிழைப்பை மாற்றிக்கொண்டான், இந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான். அப்ப ரகசியமாக ஒரு மனிதர் தர்மம் செய்கிற போது அது பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே ஒரு மனிதர் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுகிற போது அந்த தர்மமே இவருடைய அமல்களை, நன்மைகளை அழித்துவிடும். 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப முக்கியமான ஹதீஸ், மன் தரக ஸலாத்தல் அஸர், யார் அஸர் தொழுகையை விடுகிறாரோ ஹுபித்த அமலுஹு, அன்றைய நாளுடைய அமல் அவருக்கு அளிக்கப்படும். அஸர் தொழுகையை விட்டுட்டான். ஏன்னா தொழுகையிலேயே சிக்கலான தொழுகை, நடுத்தொழுகை, அஸர் தொழுகை. நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிற தொழுகை அஸர் தொழுகை. ஒரு மனிதன் அஸரை விடுவானியானால் ஹுபித்த அமலுஹு, அவனுடைய அமல் அளிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னைக்கு எத்தனை பேர்கள் அஸர் தொழுகிறோம்? பொதுவா 5 நேர தொழுகையே மொத்தமா விட்டோமே. ஒரு சிலர் ஹோல்சேல் தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், ஹோல்சேல் வியாபாரி மாதிரி. இஷாவெல்லாம் முடிச்சிட்டு கடையெல்லாம் மூடிட்டு போய் 10:30 மணிக்கு சுபஹ் 2 ரக்காத், லொஹர் 4, அஸர் 4, மகரிப் 4, இஷா 4. இந்த ஹோல்சேல் தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அஸர் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதஃப முஹ்ஸனா யுஹதமு அமலு மியத்தி ஸனா, ஒரு பத்தினி பெண்ணை ஒருவர் இட்டு கட்டினால் அவருடைய 100 ஆண்டு அமல்கள் அளிக்கப்படும். ஒரு நல்ல பொண்ண இட்டு கட்டினால், இவ சரியில்லாதவ
அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ என்று இட்டுக்கட்டினால் 100 ஆண்டு அமல்கள் அளிக்கப்படும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகமானது எதை வைத்து? 18 வயசு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். ஒரு பெண்மணி குளிக்க வைக்கப்படுகிறார், குளிப்பாட்டப்படுகிறார், மௌத்து ஜனாதா. குளிப்பாட்டுகிற பெண்மணி குளிப்பாட்டிக் கொண்டே நினைத்தாலாம், இந்த பொம்பளை சரியான பொம்பளை இல்ல போல தெரியுது, தவறான பொண்ணா இருக்கும் போல தெரியுது என்று நினைக்க குளிப்பாட்டிய பெண்ணினுடைய கரம் மையத்தின் மீது ஒட்டிக்கொண்டது. மையத்தான பெண்ணின் மீது ஒட்டிக்கொண்டது, எடுக்கவே முடியல. உலமாக்கள் ஒன்று சேருகிறார்கள், முஃப்திகள் ஒன்று சேருகிறார்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில கையை வெட்டணும் முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் எடுக்க முடியல, அடக்கணும். யார் கையை வெட்டுவது, யார் உடலை வெட்டுவது? ஹயாத்தா இருக்கிறவரை வெற்றதா, மௌத்தா போனவரை வெற்றதா? இந்த நேரத்திலே தான் 18 வயதை பெற்றிருக்கிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், இந்த பெண் இறந்து போன பெண்ணை பற்றி இட்டுக்கட்டி இருக்கிறாள். இட்டுக்கட்டுக்கான தண்டனை 80 கசையடி கொடுங்கள், கை தானாக எடுக்கும். 80 அடி கொடுக்கப்படுகிறது, கை தானாக எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் முழு அரபு நாட்டினுடைய காலியுல் குலாத் தலைமை நீதிபதியாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வருகிறார்கள். ஒரு பெண்ணை இட்டுக்கட்டுனா 100 வருஷ அமல் காணாம போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது ஒரு அழகாக சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் லா யதகல்லமு ஃபீ கலபிஹி கலிமா. ஒரு முஸ்லிமை பார்த்து கோபத்தில் ஒருத்தன் கண்ட மாதிரி பேசிட்டா, யுஹதம அமலுஹு 60 அவு 70 சனா, 60 அல்லது 70 ஆண்டு அமல் காணாம போயிட்டாங்க. கோபத்தில் கூட பொறுமை காக்க வேண்டும். இந்த கோபத்திலே நாம் பேசுகிற பேச்சு அமல்களை அழித்துவிடும், செய்த நன்மைகளை அழித்துவிடும். அதனாலதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் என்னென்னவோ கோபப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனா கொஞ்சமும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மாறலையே. ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஆள் போனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்கு. 2 மணிக்கு போய் கதவை தட்டி, ராத்திரி 2 மணிக்கு மசாயில் கேட்க எழுப்பினா எப்படி இருக்கும்? போன் அடிச்சு, ஹஜ்ரத் ஒரு கனவு கண்டேன், விளக்கம் சொல்லுங்க. எந்த ஹஜ்ரத் விளக்கம் சொல்லுவாரு இல்லையா? சில பேர் அப்படி கேட்கறதும் உண்டு. ரொம்ப நட்புல ராத்திரி 2 மணிக்கு ஹஜ்ரத் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, 2 மணிக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷா கனவு பார்த்து பயந்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன், விளக்கம் சொல்லுங்க. முதல்ல ஹஜ்ரத் தெளிவாகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பிறகு என்ன விளக்கம் சொல்வது? 2 மணிக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வீட்டு கதவை தட்டி, ஒரு மசாலா கேட்க வந்திருக்கிறேன். என்ன மசாலா? மறந்து போச்சு, ஞாபகம் வந்தவுடன் வருகிறேன். ஒண்ணுமே பேசல. அடுத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் படுக்கிறாங்க, வந்தாரு. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகம் வந்துருச்சு, கதவை தட்டி, என்ன மசாலா? அடடா, பாதி நினைவு வந்தது, மீதி மறந்து போனது, நல்ல ஞாபகம் வந்த உடனே வந்துடுறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒண்ணுமே பேசல. அதுக்கு பிறகு தூங்குறாங்க. திரும்பவும் கதவு தட்டப்படுகிறது, மீண்டும் வருகிறார். உள்ள வந்த உடனே, அடடா கேட்கலான்னு நினைச்சேன், அது ஒரு உருப்படியான அமைப்பு, எனக்கு அந்த மசாலாவுக்கு தோற்றம் விளங்கவில்லை, அது நல்லா விளங்கும் போது நான் வந்துடுறேன். நம்மள்ட்ட இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்வோம்? அடுத்த தடவை கதவை தட்டும் போது புரிஞ்ச தலையில தூக்கி அமைய போற்ற மாட்டோம், கொடவிய போற்ற மாட்டோம். மீண்டும் வருகிறார், கதவை தட்டுகிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கதவை திறக்கிறார்கள். என்ன தம்பி, மசாலா நினைவுக்கு வந்ததா? வந்தது. மலம் இனிக்குமா புளிக்குமான்னு கேட்டார். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பொறுமை வேண்டும், சோதிக்க வந்திருக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சமும் சங்கடம் இல்லாமல் இனிக்கும் என்றார்கள். என்ன சாப்பிட்டு பாத்தீங்களான்னு கேட்டார். அடுத்து, என்ன சாப்பிட்டு பாத்தீங்களா? அனைத்திற்கும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இனிப்பான பொருட்களின் மீதுதான் ஈக்கள் உட்காரும், அதை வைத்து நான் மார்க்கம் சொல்லுகிறேன் என்றார்களே. கொஞ்சமும் கோபம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? என் பெருமானாரின் வாழ்க்கையில் நஃபகத்துல் அரப், நாயகத்தினுடைய வரலாறுகளை அழகழகாக சித்தரிக்கிற அற்புதமான நூல் நஃபகத்துல் அரப். அதுல ஒரு யூதன் நாயகத்தின் முகத்தை பார்த்தே ஈமான் கொள்ள மனம் வருகிறது. ஆனாலும் கூட பெருமானார் கோபத்தில் எப்படி இருக்கிறார்? கோபமூட்டி பார்க்க வேண்டும். பொறுமையாக இருக்கிறாரா? இருந்தால் ஈமான் கொள்ளலாம். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை வந்து நாயகத்திடத்திலே காசு கேட்கிறார். பெருமானார்ட்ட ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறதுக்கு. பெருமானார் ஏதோ கொடுக்க வேண்டுமே என்று நாடுகிற போது இந்த யூதர் வருகிறார். நாயகமே, நான் கொடுக்கிறேன், எனக்கு 2 மாதத்திற்கு பிறகு பேரித்தம்பளமாக கொடுங்கள், காசு வேணா பேரிச்சம்பளமாக கொடுங்க. சரி என்று பெருமானார் ஏற்கிறார்கள். அந்த ஏழையை சந்தோஷப்படுத்துகிறார்கள். பெருமானாரும் உமர் ரலியல்லாஹு சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 மாதத்துக்கு என்ன 2 நாள் இருக்கு, 2 மாசம் முடியல.
சோதித்து பார்ப்பதற்காக வேகமாக வந்தார் அந்த யூதர். நாயகத்தின் சட்டையை முறுக்கினார், முறுக்கி இழுத்தார். 2 மாதத்திலே நான் பேரித்தம்பளம் தருகிறேன் என்று சொன்னீரே முஹம்மத், தரவே இல்லையே. குறைஷிகளும் அரபுகளும் இப்படித்தான் வாக்குறுதிக்குமாறு செய்வீர்கள். சட்டையை பிடிச்சி இழுத்த உடனே வந்ததே கோவம் உமர் ரலியல்லாஹு. காலத்தை முடிச்சு தூக்கிட்டாங்க. யாரை பார்த்து? பெருமானார நேரா எது முகம் கொண்டு பார்த்தாலே உமர் ரலியல்லாஹு சீறி விடுவார்கள். சட்டையை பிடிச்சா சும்மா விடுவாங்களா? கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக, உமர் அலி அவர்களே, அவரை விட்டு விடுங்கள், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. அவர்களின் சட்டையை பிடித்து முறுக்கியதால், அவர்களின் கழுத்தை பிடித்து தூக்கியதால், பேர்ச்சம்பளத்தையும் கொடுக்க வேண்டிய பேர்ச்சம்பளத்தையும் கொடுத்து நீங்கள் 20 வசக் அதிகமாக கொடுத்து அனுப்புங்கள். ஒரு வசக்குங்கிறது 180 கிலோ. ஒரு வசக்குங்கிறது 200 வசக்கு. அப்ப எவ்வளவு ஆச்சு? 20 வசக்கு எவ்வளவு ஆச்சு? அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஆச்சு சொல்லுங்களேன்? 3600 கிலோ பேரிச்சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்ப வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் மீறி பழக்கம் இல்லை. அவருக்கு கொடுக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா உள்ள பேரிச்சம்பளம் எல்லாத்தையும் கொடுக்க உமர் கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றார். பெருமானார் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு, இந்த உமரை சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், உங்களை சோதிக்க வந்தேன் நாயகமே, உங்களின் பொறுமையை கண்டேன் நாயகமே, ஈமான் கொண்டேன். அப்ப யார் பொறுமையாக வார்த்தைகளை விடாமல் பொறுமையாக இருக்கிறாரோ அவரின் நன்மை அதிகரிக்கும். யார் வார்த்தையை விடுகிறாரோ 60 அல்லது 70 ஆண்டுகளின் நன்மை அழிந்து போகும். 6வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நதரே மஸ்மூம் துஹ்பத்துல் அமல், கெட்ட பார்வை அமல்களை அழித்துவிடும். ஒரு மனுஷன் கெட்ட எண்ணத்தோடு ஒரு பெண்ணை பார்க்கிறான்னு சொன்னா அவனுடைய அமல்கள், நல்லமல்கள் அழிக்கப்படுகிறது என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து 7வதா பெருமானாரோடு சொன்னாங்க, நம்ம நிறைய செய்யற வேலையை பெருமானார் சொல்லுகிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு, இதுக்கு பேர் பைஉல் ஐனா. இப்படி ஒரு வியாபாரம் பைஉல் ஐனா ஜாயிஸ் தான், ஆனா பெருமானார் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமையை விற்பனை செய்கிறார்கள். 800 திர்ஹத்திற்கு கடனா நீ கொடுத்துரு, இந்த அடிமையை எடுத்துட்டு போ, கடனாக எடுத்துக்கொண்டு செல், கொஞ்சம் கொஞ்சமா 800 திர்ஹம் கொடுத்துரு என்று ஸைத் ரலியல்லாஹு விற்கிறார்கள். வாங்கினவர் வாங்கிட்டு போயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா 800 கொடுத்துட்டாரு. மீண்டும் அதே அடிமையை ஸைத் ரலியல்லாஹு அவரிடத்திலே போய் பேசுகிறார்கள், நான் ரொக்கமா 600 கொடுத்துறேன், அந்த அடிமையை கொடுத்துருன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு விற்கிற போது 800, அதே அடிமையை இவர்கள் வாங்குகிற போது 600. பெருமானாருக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் பெருமானார் ஸைத் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். ஸைத், உன்னுடைய ஜிஹாத் எல்லாம் அழிந்து போனதுன்ட்டாங்க. ஆடி போயிட்டாங்க ஸைத் ரலியல்லாஹு. என்ன நாயகமே, அவரின் மனதை நீ உடைத்திருக்கிறாயே, அவருக்கு 800 கடனுக்காக உனக்கு மட்டும் என்ன 600? அல்லாஹு அக்பர். ஒரு முஸ்லிமினுடைய இதயத்தை உடைக்காத. இது பேர் பைஉல் ஐனா. ஃபத்வா என்னன்னு கேட்டாக்க ஜாயிஸ்ன்னு சொல்லிடுவாங்க, ஆனா தக்வா, அல்லாஹு அக்பர். அடுத்து 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ். யார் ஏழை தெரியுமா? பெருமானார் கேட்கிறார்கள், யார் ஏழை தெரியுமா? சொல்லுங்கள் நாயகமே. நாளை மறுமை நாளையிலே மழையாக நன்மையை வைத்திருப்பார். அந்த நன்மையை பார்த்தா சாதாரணமா இருக்காதான், பெரும் பெரும் மழையாக அவருடைய தீமைகளை கொண்டு வரப்படும். இவரை திட்டினாரு, அந்த மழை நன்மை அளவுல இருந்து திட்டவருக்கு கொடுத்துரு. இவர் அநியாயம் செஞ்சிருக்கிறார், எல்லாரும் வருவாங்க, அத்தனையும் பங்கு போட்டுக் கொண்டு சென்று விடுவார்கள், கடைசியில் ஒன்றுமில்லாமல் நிற்பார். இவன்தான் ஏழை என்றார்கள். தீமைகள் இருக்கிறதே, நன்மைகளை பங்கு வைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதனால் தீமைகளை செய்யாதீர்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள். 9வதாக பெருமானார் சொன்னார்கள், ரியா, முகஸ்துதி. அல்லாஹு அக்பர். இஹ்லாஸ் இல்லாத முகஸ்துதி இருக்கிறதே, அமல்களை அழித்துவிடும். பெரிய ஷஹீத், உனக்கு வீரத்தை கொடுத்தேன், என்ன செய்தாய்? அல்லாஹ் உனக்காக போர் செய்தேன், போய் சொல்லுகிறாய்.
4 பேர் போற்ற வேண்டும் என்று செய்தாய், சென்று விடு, உன் அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது, நரகத்திற்கு போ. பெரிய கொடை வள்ளல், இறையில்ல கொடை வள்ளல். உனக்கு பொருளை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? அல்லாஹ் உனக்காகவே பள்ளிவாசல் கட்டினேன். இல்ல இல்ல ஹாஜியார், அந்த ஹாஜியார், இந்த ஹாஜியார்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக. எல்லாம் உலகத்தில் முடிந்து போனது, உன் அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது, சென்று விடு நரகத்திற்கு. உனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? என் கல்வியை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? அல்லாஹ் உனக்காகவே நான் சொன்னேன், உனக்காக அமல் செய்தேன். இல்லை, பெரிய பேச்சாளர் என்று பேர் வாங்க, ஆபித் என்று பேர் வாங்குவதற்காக செய்தாய். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சென்று விடு நரகத்திற்கு. அமல்கள் அழிக்கப்பட்டு போனது இல்லையா? அப்ப இந்த முகஸ்துதி இருக்கிறதே, எல்லா அமல்களையும் அழித்துவிடும். 10வது ரித்தத். ஒருத்தன் முஸ்லிமாக இருந்து முர்த்தத்தா போயிட்டான், காபிரா போயிட்டான்னா அவனுடைய அமல் அழிக்கப்பட்டு விடும். பெருமானாரின் காத்திபுல் வஹி அப்துல்லாஹ் இப்னு சர்ஹ் ரசூலுக்கு காத்திபுல் வஹி, மதம் மாறி போனார், நசரானியத்திற்கு சென்றார். பெருமானார் ஒற்றை வரையில் சொன்னார்கள், இவரின் அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது என்று மட்டும் சொல்லவில்லை. ஏன்னா நாயகம் இருக்கிற காலத்திலேயே முர்த்தத்தான அப்துல்லாஹ் இப்னு சஹர், பூமி உன்னை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது. பூமிக்கு ஆர்டர், உலகத்தில் இப்படி ஆர்டர் போட்ட நபியை பார்த்தீர்களா? பூமி உன்னை ஏற்றுக்கொள்ளாது. வார்த்தையில் சொல்லுகிறார்கள். எப்படி பூமிக்கு விழுந்தது? ஷாம் தேசத்திற்கு சென்றார், அங்கு வாழ்ந்து இறந்தார். அடக்கின பூமி தூக்கி எறிஞ்சிரும், அடக்கின பூமி தூக்கி எறிஞ்சிரும், அடக்கின பூமி தூக்கி எறிகிறது. அல்லாஹு அக்பர். ரித்தத், அமல்களை அழித்துவிடும். 11வது அத்தஅல்லி அலல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஒருத்தர் தான் தப்ப உணர்ந்து தௌபா செஞ்சிட்டாரு, அவரை பார்த்து நீ தப்பு செஞ்சவன் சொல்லிக்கிட்டே இருக்கானா இல்லையா? இவர்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும், நல்ல காரியங்கள் அழிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ்வே மன்னித்ததற்கு பிறகு உன் அமலெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீ செஞ்சதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார்களே, ஒதுக்குகிறார்களே, இவர்களுடைய அமல்கள் அழிக்கப்படும். தப்பு செஞ்சவன் தப்பிச்சுட்டு போயிடுவான் இல்லையா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களே, இம்ராத்தி ஆமிதியாவை, அந்த பெண்மணி விபச்சார குற்றத்தை தான் ஏற்று கல்லால் எரியப்படுகிற போது ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவின் மீது படுகிறது. விபச்சாரியின் ரத்தம் பட்டுவிட்டது, வந்ததே கோபம் பெருமானாருக்கு. என்ன காலே, அந்த பெண்ணின் தௌபாவை பிரித்து கொடுத்தால் மதீனா முழுக்க கொடுக்கலாம், உன் அமலை அழித்துக் கொள்ளாதே. 12வது நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருக்கிறதே, நம்முடைய அமல்களை அழித்துவிடும். நிஃபாக்கியத், இங்கு ஒன்று அங்கு ஒன்று, நிஃபாக்கியத் அமல்களை அழித்துவிடும். 13வது கஹானத், இந்த ஜோசியம் பார்க்கிறது. பறவ ஜோசியம், கை ஜோசியம், கிளி ஜோசியம், நிறைய ஜோசியம் வச்சிருக்கிறாங்க. நம்ம பொம்பளைய எல்லாமே அதுக்கு அடிமை, நிறைய பொம்பளைய. ஆம்பளைகள்ல 4 நட்சத்திரத்துக்கு அடிமை. ஹஜ்ரத், இந்த 12-5க்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கு ஏங்க 12-5 இல்ல? 12க்கு யமகண்டம் இல்லையா? நம்ம ஆளுகள் நிறைய பெரிய தாடி, தொப்பி போட்டிருக்கிறார், ஜுப்பா போட்டிருக்கிறார், பார்த்தாக்கா 4 நட்சத்திரம் பார்க்கிறார். கஹானா, ஜோதிடத்தை நம்பினால் பெருமானார் சொன்னார்கள், லா துக்பலு லஹும் ஸலாத்து 40 லைலா, 40 இரவுகளின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 14வது மது அருந்தக்கூடியவன். யார் மது அருந்துகிறார்களோ அவர்களுக்கு லா துக்பல் லஹு 40 சபா, 40 நாளினுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு தடவை குடிச்சான்னா 40 நாளினுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உம்மத்திட்ட போய் சேர்த்தமா? அறவே இல்லை. பெருமானார் இன்னமும் பேசுகிறார்கள். 15வது சொன்னாங்க பெருமானார், ரிபா இதா லஹர ரிபா வஸினா ஃபீ கர்யத்தின் ஆதினல்லாஹு ஹலாகஹா. நன்மையை மட்டும் அளிக்கிறது இல்ல, ஒரு ஊரிலே வட்டியும் விபச்சாரமும் வெளிப்பட ஆரம்பித்தால், உள்ள இல்லாம ரகசியமாக இல்லாம வெளியே வந்துச்சுன்னா, வட்டியும் விபச்சாரமும் வெளியே வர ஆரம்பித்தால் அல்லாஹ் அந்த ஊரை அழிக்க அனுமதி கொடுத்து விட்டான். இதா லஹர ரிபா வஸினா ஃபீ கர்யத்தின் ஆதினல்லாஹு பிஹலாகிஹா, அதை அழிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். இவ்வளவு துவா செஞ்சு ஏன் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியல? எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது, அழிக்க அனுமதி கொடுக்கிறான், அமல்களை ஏற்றுக்கொள்வதில்லை.
16வதாக பெருமானார் சொன்னார்கள், காத்திய ரஹம், உறவுகளை ஒருவன் முறித்தால் அவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பயான் பண்ணிட்டு இருக்கும்போதே ஓடுனாங்களாம். ஏங்க இப்படி ஓடுறீங்க? இல்ல, உறவை முறித்து விட்டு ஒருவன் வருகிறான், எனக்கு வர வேண்டிய ரஹ்மத்து வராமல் போய்விடும் என்று பயந்து ஓடுகிறேன். காத்திய ரஹம். 17வது சொன்னாங்க, ஆக்குல் வாலிதைன், ஒருவன் பெற்றோர்களை நிந்தித்தால், எதிர்த்து பேசிட்டான்னா அவன் அமல் அளிக்கப்படுகிறது. இளவல்களே, பெற்றோர்களை லேசா எதிர்த்து பேசிட்டான், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாப்பா, வேலை பாருங்க, அமல் அளிக்கப்பட்டு விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அன்புக்குரியவர்களே, அல் முகத்திம் பில் கதர், கலாக்கதிரை எவன் பொய்ப்பிக்கிறானோ அவன் அமல் அளிக்கப்படும். கலாக்கதிரு அல்லாஹ்வுடைய விதி. விதி சிறந்ததா, மதி சிறந்ததா? நம்முடைய அறிவை வைத்து ஏதாவது ஜெயிக்க முடியுமா? விதிதான் சிறந்தது, இல்லையா? மாலிக் இப்னு தீனார்ட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், நான் என்னுடைய அறிவை வைத்து நான் விதியை வெல்லுவேன்னாராம். நாளைக்கு பாயாசம் சாப்பிடுவோம், முடிஞ்சா பாத்துக்கோ. பாயாசம் தானே, ஊர்ல இருந்த தானே, காட்டுக்கு போயிட்டான். பார்த்தலாம் யா, எங்க பாயாசம்? காட்டுல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தா வியாபாரிகள் குழு ஒண்ணு வருது, அவங்க சாப்பாடுலாம் செஞ்சுட்டு கடைசியில பாயாசம் செய்யறானுங்க. அடடா, இதுக்காக வேண்டித்தான் நம்ம ஊரை விட்டே வந்தோம். பாயாசம் செய்யறானுங்க, கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. தூரத்துல போய் மரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டான். ஒரு திருடர்களின் கூட்டம் வந்தது. இந்த வியாபாரிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். சூடா இருக்கிற சாப்பாட்டை எடுத்துட்டு போக முடியுமா? விட்டுட்டு போன உடனே திருடன் பார்க்கறான், கடுமையான பசி, சாப்பிடணும். இதுல விசங்கிசா வச்சிருந்தா என்ன செய்யுது? அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கான்னு பாருன்னு பார்த்தா மேல உட்கார்ந்து இருக்கான். டே, கீழே வாடா, உனக்கு பாயாசம் தர்றேன். அதெல்லாம் வேணாம், அதுக்காக தாண்டா நான் மேல உட்கார்ந்து இருக்கேன். இல்ல, கீழே வாடா, உனக்கு பாயாசம் தர்றேன். 2 பேர் ஏறினானுங்க. மேல இருந்து ஆளை இழுத்துட்டு வந்து வாயில 4 குத்து குத்தி பாயாசத்தை உள்ள திணிச்சு மாலிக் இப்னு தீனார்ட்ட வந்து சொன்னாராம், 4 குத்து குத்தி பாயாசம்னா போயிருக்கவே மாட்டேனே. கலாக்கதரை ஜெயிக்கவே முடியாது, இல்லையா? அன்புக்குரியவர்களே, 14வதாக அல் அப்துல் ஆபிக், ஓடி போன அடிமை, ஹத்தா எர்ஜா, திரும்பி வருகிற வரை அவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாளியை ஏமாத்திட்டு போனவனுடைய அமல் திரும்பி வந்து அவன் ஒப்புக்கொள்ளுகிற வரை ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா 20வதாக சொன்னார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இம்ரஅத்துன் பாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ஸஹி, ஒரு பெண்மணியின் தொழுகை அமல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, புருஷனை கோபப்படுத்திய நிலையில் செய்கிற அமல்கள். புருஷன் கோபத்தில் இருக்கிறான், இவாட்டுக்கு தக்பீரை கட்டி அடிச்சிட்டு இருக்கிறான், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை அளிக்கும் என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை சிறந்த அமல்களாக ஆக்கி நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கிற நல்ல தௌஃபீக்கை செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.